எந்த புள்ள கேக்குது? 5 வயசுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவே பார்க்கவே முடியாதுங்கிற 5 வயசுல. 10 வயசு ஆனோன்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மா பார்த்து சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாது சொல்லிவிட்டேங்கிறேன். அப்புறம் 20 வயசு தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படி அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண, ஐயோ கன்றாவியா இருக்கேங்கிறேன் பெத்த தகப்பன. அப்புறம் 30 வயசுல சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆள் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு கேட்கறாங்களா இல்லையா? கேட்டாங்கல்ல, எங்க போய் சொல்ல மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும், அலங்கோலமா திருறாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரான், எதுக்கு அந்த கோடு அந்த தாய்க்கும் தெரியாது அந்த பிள்ளைக்கும் தெரியாது. எப்படி மாறிட்டோம் பாருங்க. அப்புறம் 40 வயசு ஆகி அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 புள்ள ஊட்டி பிறந்து அவங்க எல்லாம் படுத்துற பாட்டுல அவன் நொந்து போய் சொல்லுவான், ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க, அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்ப 40 வயசுல. அது வரைக்கும் எத்தனை வருஷம் இடைவெளி? 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்பதை உணர்வோம். நல்ல தமிழாளே, நல்ல சமுதாயத்தை, நல்ல தலைமுறையை வளர்க்க வேண்டும் என்று நீங்க சொல்லிக் கொடுக்கணும். சில ஊருக்கு போனா பிள்ளையெல்லாம் அப்பா அம்மா சரியா இருக்கணும், முதல்ல பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டலாமான்னு கேள்வி வைப்பா, தெரியுமா உங்களுக்கு?